அண்ணா அறிவாலயம்னு பேர் தான் வச்சாங்க. அண்ணா அது இன்னைக்கு பாருங்க, திமுகவில் எல்லா போஸ்டர்லையும் ஒரு இடத்துல கூட அண்ணாதுரையோட படமே இல்லை. ஒரு காலம் அந்த 10 ரூபா போடணும்னு சொன்ன உடனே நைஸாக எஸ்கேப் ஆயிட்டாரா என்னன்னு தெரியல. ஒரு காலம் அந்த சமயத்தில் ஊரில் இல்லை, அவரால் கலந்து கொள்ள முடியும். சொந்த ஒரே அப்பா அம்மாவுக்கு பிறந்த மூக்க அழகிரிக்கும் ஸ்டாலினுக்கும் தகராறு வந்ததுக்கு காரணம் வெளியில பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் இல்ல தகவல் பெற முடியுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு கேள்வி ஆமாம் முடியும். கொடுத்துருவோமா, கொடுத்து நாங்க மாட்டிப்போமா. ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன், திருசக்தியார் முன்னேற்ற கழகம். அதுல கட்சி உண்மையிலேயே அதிமுகவினர் ஸ்டாலின் அவர்களுடைய எதிர்கட்சி தலைவருடைய சட்டையை கிழித்திருந்தால் தவறு என்றுதான் சொல்லுகிறோம். நம்ம சார் நீங்க ஒன்னா இந்த பக்கம் கொடுத்துறீங்களா அந்த பக்கம் இல்ல கேட்டால் அண்ணா அறிவாலயம் பஞ்சமி நிலத்தில் கட்டப்பட்டது என்று புகார்களும் வழக்குகளும் உள்ளது உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அது மட்டும் இல்லாம முரசொலி அலுவலகமும் அதே மாதிரி பஞ்சமி நிலத்துல தான் கட்டப்பட்டது. மூலப்பத்திரத்தை கொண்டா நிறைய இடத்துல பேசிட்டு கொடநாட்டுல சும்மா போய் நீங்க 2 மாசம் ஓய்வு எடுத்து படுத்துக்கிறதுக்கு எதிர்கட்சி தலைவரா இருக்கீங்க, பேசாம ரிசைன் பண்ணிட்டு அரசியல்ல இருந்து ஓய்வு எடுங்கன்னு எழுதுனா அதெல்லாம் கோச்சிக்கிட்டாங்க நான் எழுதுனேன்னு. இந்த திமுக கலைஞர் தலைமையிலான திமுக ஆட்சியின் மீது எனக்கு 108 விமர்சனங்கள் இருந்தாலும் 108 என்ற ஆம்புலன்ஸ் திட்டத்தை கொண்டு வந்தது மிகச்சிறந்த திட்டம் என்று பாராட்டினேன். நான் இந்த பக்கம் பேசுனா சங்கிப்பாங்க, அந்த பக்கம் பேசுனா சீமான் சொம்புப்பாங்க, இல்லைன்னா திமுக கிட்ட பொட்டி வாங்கிட்டாம்பாங்க, இல்லைன்னா எடப்பாடி அமௌண்ட்ல மணி ஆர்டர் அனுப்புறாருன்னுவாங்க. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தரராமன் இருக்கிறார், பேசலாம். சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க ராம்கி. அண்ணா அறிவாலயம் பத்தி சொல்லியிருந்தீங்க சார். 1987 கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அண்ணா அறிவாலயம் கம்ப்ளீட்டா கட்டப்பட்டிருக்கு. அதுல நிறைய உள்ள மண்டபம் இருக்கு, லைப்ரரி இருக்கு, நூலகம் மற்றும் அவருடைய கண்காட்சி கூட இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் வாங்கிய பொருட்கள் அப்படின்ற மாதிரிலாம் அந்த அண்ணா அறிவாலயத்துல இருக்கு. திமுகவுடைய தலைமைச் செயலகமாகவும் செயல்படுது. 87 தான். நீங்க சொன்ன மாதிரி 20-25 வருஷங்கள்லாம் இல்லை. 87னா கிட்டத்தட்ட 40 வருடங்கள், 38 வருடங்கள் ஆச்சு. 1949 இருந்து 1987 எவ்வளவு வருஷம் ஆச்சுன்னு உங்களுக்கு கணக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. 35 வருஷம், 40 வருஷம், 35-40 வருஷம் இல்ல 40 பரவாயில்ல. இந்த தலைமுறை 87 சார். நீங்க 49 அங்கேயே ஒரு 50 வருஷம், அங்கேயே ஒரு 50, கிட்டத்தட்ட 49னா 40 வருடங்கள் பொறுத்து அந்த 24 லட்சம் ரூபாயை ஒரு உண்டியல்ல போட்டு சேர்த்து வச்சு அந்த பணத்தை தான் வாங்கினார்னா, அண்ணா அறிவாலயம் பஞ்சமி நிலத்தில் கட்டப்பட்டது என்று புகார்களும் வழக்குகளும் உள்ளது உங்களுக்கு தெரியுமா? தெரியும். ஆனா எதுவும் பஞ்சமி நிலம் என்பது என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? என்ன பஞ்சமி நிலம்? பட்டியல் சமூக மக்களுக்காக ஆங்கிலேயர்கள் 1947ல அவங்களுக்கு மட்டுமே அப்படியே கொடுத்தா கூட அந்த சமூக மக்கள் அதை விற்றுவிட வெளியே, அதாவது அந்த சமூகத்தை சாராதவர்களுக்கு விற்றுவிடவோ அடமானம் வைக்கவோ உரிமைகள் எந்த வகையிலும் உரிமைகள் கொடுக்காமலோ இருக்க வேண்டும் என்ற சட்டத்தோடு வந்ததுதான் பஞ்சமி நிலம். ஆமா, அண்ணா அறிவாலயம் அதுல கட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம முரசொலி அலுவலகமும் அதே மாதிரி பஞ்சமி நிலத்துலதான் கட்டப்பட்டிருக்கு. மூலப்பத்திரத்தை கொண்டா நிறைய இடத்துல பேசிக்கிட்டே இருப்பாங்க எதிர்கட்சிகள்ல. எதுனா இதோடைய மூலப்பத்திரம். ஏன் மூலப்பத்திரம்னா, ஒரு நிலத்தை நீங்கள் இப்ப கூட பாத்தீங்கன்னா இந்த பக்கம் தாம்பரம் இந்த சைட்ல எல்லாம் அரசு நிலத்தை தனியார்கள் எப்படி ஆட்டையை போடுறாங்கன்னா என்ன பண்ண வேண்டியது, அரசு நிலத்தை அது அரசு நிலம்னு காமிக்காம தனியார் நிலமாக ஒரு போலி டாக்குமெண்ட் தயார் பண்ணி முதல்ல போய் அதை அடகு வச்சிட வேண்டியது. நான் தான் தயார் பண்றேன்னு, நான் போய் உங்க பேர்ல நீங்க உங்ககிட்ட கடன் வாங்கின மாதிரி அடகு வச்சிருவேன். இல்ல, பிரைவேட்டா அடகு வைத்ததாக பதிவுத்துறையில போய் ஒரு மார்கேஜ் டீட பதிவு பண்ணிட வேண்டியது. அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் பொறுத்து 1 வருஷம் கழிச்சு இந்த பணத்தை திருப்பி கட்டி நீங்க அந்த மார்கேஜை கேன்சல் பண்ணீங்க. அப்ப பதிவுத்துறை ரெக்கார்ட்ல என்ன வருது? இது இன்னாருடைய நிலம், இது இவருக்கு அடகு வைக்கப்பட்டது, அவர் திருப்பி சொந்தக்காரர் மீட்டு விட்டார். இப்ப நான் அதை வேற ஒருத்தருக்கு விற்கும் போது நீங்க இதுக்கு முன்னால உள்ள டிரான்சாக்ஷன் அடகு வச்சாங்களா? 2 தடவை அடகு வச்சிருக்காங்க, அப்புறம் ஆல்ரெடி 2 தடவை மீட்டுட்டான். இவ்வளவுதான். பஞ்சமி நிலம் என்பது வெள்ளைக்காரர்கள் காலத்துல எப்போ 1947க்கு முன்னால இருக்கணும். யதார்த்தமாக இன்னும் கொஞ்சம் முன்னால கூட இருக்கலாம். குறைந்தபட்சம் எண்டு பாயிண்ட்
இப்ப என்ன கேக்குறாங்க எதிர்கட்சிகள், தமிழ்நாட்டு மக்கள், திருமாவளவனை தவிர, கேட்க வேண்டிய திருமாவளவனை தவிர பாக்கி எல்லாரும் கேட்குறாங்க, அதுடைய மூலப்பத்திரம் எங்கே? மூலப்பத்திரம்னா என்ன? இல்லை, நாங்கள் வாங்கும்போது அது வந்து பஞ்சமி நிலம் இல்லை, அது வந்து நம்ம இவர் யாருக்கிட்டே குப்புசாமிகிட்ட வாங்கினேன். குப்புசாமின்றது ஒரு உதாரணமா சொல். அப்ப அது மூலப்பத்திரம் இல்ல, இதுக்கு மூலப்பத்திரம் அது இல்லை. ஒரிஜினல் மூலப்பத்திரம் குப்புசாமி யார்கிட்ட வாங்கினாரு? குப்புசாமி கிருஷ்ணமூர்த்திட்ட வாங்கினாரு. கிருஷ்ணமூர்த்தி மாரிமுத்துட்ட வாங்கினாரு. மாரிமுத்து யார்கிட்ட வாங்கினாரு? இப்படி போயிட்டே இருக்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல அது 1947க்கு முன்னால போகும்போது அது பஞ்சமி நிலம்னு இருக்குமா இல்லையா? 1947லயே இந்த நிலத்தை போட்டு இது பஞ்சமி நிலம் வகைப்படுத்தப்பட்டிருக்கு. 47 வரை 1.90 லட்சம் ஏக்கர்னு சொல்றாங்க. அது எங்க இருக்கு, எவ்வளவு இருக்கு? என்ன சொல்றேன், இது 3.5 ஏக்கர் அண்ணா அறிவாலயம். 3.5 ஏக்கரா? 3.5 ஏக்கர். ஆமா, அண்ணா அறிவாலயம்னு வந்து பேர் தான் வச்சாங்க. அண்ணா அது இன்னைக்கு பாருங்க, திமுக எல்லா போஸ்டர்லயும் ஒரு இடத்துல கூட அண்ணாதுரையோட படமே இல்லை. அவருக்கு தான் கட்சி ஒன்று தனியா ஒதுக்கி விட்டோம் சார், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லி ஒதுக்கி விட்டோம். அப்ப அண்ணாதுரையை டைவர்ஸ் பண்ணிட்டீங்களா? ஒத்துக்குங்க. இல்ல, இனிமேல் அண்ணாதுரையோட கொள்கைகள் அண்ணாதுரை இடத்துக்கு கருணாநிதி வந்துட்டார். அப்ப இப்ப அண்ணாதுரான்னு ஒருத்தர் இல்லவே இல்லை. அப்படி இல்ல, அது அதிமுக இருக்காரு. இங்க அண்ணாதுரை அதிமுக ஆரம்பிச்சாரு சார். அதிமுக ஆரம்பிச்சது, திமுக ஆரம்பிச்சது அண்ணா சார். அதுக்கப்புறம் அவரு அதிமுகவுக்கு போயிட்டாரு. சரி, இப்போ வந்து திமுகவுக்கு கருணாநிதி. நான் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன், திருசக்தியார் முன்னேற்ற கழகம். அதுல வந்து கட்சி கொடியில கருணாநிதி படம் போடுறேன். அந்த 3 லட்சம் கோடியோ 7 லட்சம் கோடியோ திமுக அறக்கட்டளை சொத்தெல்லாம் எனக்கு கொடுத்துருவீங்களா? எப்படி சார்? என்ன சார், நீங்க எங்க போனாலும் பணத்துக்கே வந்து நிக்கிறீங்க. நீங்க நானா பணத்துக்கு வந்து நிக்கிறேன்? நீங்க தான் வந்து அப்படி ஒரு தத்துவத்தை வந்து மக்களுக்கு வந்து தவறாக தெரிவிக்கிறீர்கள். அவங்க அண்ணாவை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க, அதனால இனிமேல் அண்ணா அவர்களுக்கு சொந்தம் இல்லைன்னா நீங்க வந்து அப்படி பார்க்க போனா திமுக ஆரம்பிக்கும் போது 28 பேர் ஆளுக்கு 10 ரூபா போட்டாங்க. அதுல கருணாநிதி பேரே இல்லை, தெரியும். சரியா? ஒரு காலம் அந்த 10 ரூபா போடணும்னு சொன்ன உடனே நைஸா வந்து எஸ்கேப் ஆயிட்டாரா என்னன்னு தெரியல. ஒரு காலம் அந்த சமயத்துல ஊர்ல இல்லை, அவரால் கலந்து கொள்ள முடியவில்லை. என்ன வேணாலும் காரணம், அந்த சூழ்நிலையில் என்ன காரணம் என்று நமக்கு இன்று தெரியாது. ஆனால் நமக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த 28ல 10 ரூபா போட்ட ஆட்கள் இவர் இல்லை என்பது தெரிகிறது. ஏன் இல்லை என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனா இவர்கிட்ட தான் திமுக இருக்கு. திமுக இருக்கு. திமுக பல லட்சம் கோடி திமுகவில் உள்ள சொத்து. நான் சொல்றேன், ட்ரஸ்ட். திமுகவினரிடம் வந்து அந்த குடும்பத்திடம் எவ்வளவு இருக்கிறது, இந்த மந்திரிட்ட எவ்வளவு இருக்கு, அந்த மந்திரிட்ட எவ்வளவு இருக்கு, நான் அதெல்லாம் சரியான வகைப்படுத்துதல். கரெக்ட். திமுக ட்ரஸ்ட்ல இவ்வளவு பணம் வந்தது இருக்கு. அந்த ட்ரஸ்ட்ல வந்த பணம் அதுல வந்து சேர்த்துக்கலன்னு சொல்லி தானங்க மு.க. அழகிரிக்கும் மு.க. ஸ்டாலினுக்கும் சொந்த அண்ணன் தம்பி, ஒரே அப்பா அம்மா. ஏன்னா அவங்க குடும்பத்துல அப்பா ஒண்ணு அம்மா வேறன்னு இருக்கிறதா நிறைய இதெல்லாம் இருக்கு. மு.க. முத்து ஒரு மனைவிக்கு பிறந்தவர், இவங்கெல்லாம் ஒரு மனைவிக்கு பிறந்தாங்க. அவங்க ராஜாத்தி அம்மாளுக்கு பிறந்தவங்க வந்து கனிமொழி. இப்படி இருக்கு, மனைவி துணைவி இணைவி இதெல்லாம் இருக்கு. சொந்த ஒரே அப்பா அம்மாவுக்கு பிறந்த மு.க. அழகிரிக்கும் ஸ்டாலினுக்கும் தகராறு வந்ததுக்கு காரணம் வந்து வெளியில பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அந்த ட்ரஸ்ட்ல வந்து தன்னுடைய மகனையோ தன்னையோ சேர்க்கவில்லை என்பதனால்தான். அப்புறம் அது ஏதோ ஒரு மாதிரியா செட்டில் பண்ணி அவரை ஒதுக்கி விட்டாங்க அரசியல்ல இருந்து. அது ரைட், அது எப்படி தீர்த்தார்கள். அதே மாதிரிதான் தயாநிதி மாறன் கலைஞர் மாறனோட பிரச்சனை வந்தபோது கலைஞர் டிவி தனியா ஆரம்பிச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் கண்கள் பணித்தது இதயம் இனித்ததுன்னு சொல்லி ஒரு குரூப் போட்டோ போட்டு முடிச்சு விட்டாங்க. நம்ம கேட்கறதெல்லாம் என்னன்னா, மூலப்பத்திரம் எங்கன்னு கேட்கறாங்கல்ல. அந்த மூலப்பத்திரங்கிறது வந்து நீங்க வாங்கின பத்திரம் மூலப்பத்திரம் இல்ல, அது இந்த பத்திரத்துக்கு தாய் பத்திரம். தாய் பத்திரம் வேற, மூலப்பத்திரம் வேற. புரியுது. மூலப்பத்திரம் ஒரிஜினல் ஆச்சுன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறது தாய் பத்திரமா ஆயிரும். ஆனா மூலப்பத்திரங்கிறது அது இப்ப நான் யார்கிட்ட வாங்கினோ அது தாய் பத்திரம், அது என்னுடைய பத்திரம். நான் உங்களுக்கு வித்துட்டேன்னா என்னுடைய தாய் பத்திரம், உங்களது பத்திரம். இப்படி வரும்போது இதுக்கெல்லாம் முன்னாடியா எங்கேயோ ஒரு இடத்துல அது பஞ்சமின்னு அலாட் ஆனதாக சொல்லப்படுகிறது இல்லையா? அதுதான் மூலப்பத்திரம். அந்த பஞ்சமி நிலத்தை அந்த சமுதாயத்தை சேராத ஒருவருக்கு ஏதோ போலியாகவோ இல்லை மறைத்தோ அதை விட்டு இருக்க வேண்டும். நீங்க வந்து அதை நான் வந்து ஒரு தாழ்த்தப்பட்டவர் அல்லது தலித்திடமிருந்து வாங்கவில்லை, நடுவுல யாரோ வாங்கினாங்க நான் வாங்கினேன்னு சொல்றது சட்டம் அப்படி சொல்லலை. நீ 6வது ஆளாக இருந்தாலும் அந்த ஒரிஜினல் யாரு பஞ்சமி நிலத்துக்கு உரியவனோ அது கடைசி வரைக்கும் அவனுடைய இது.
ஏலேருந்து பி மாதிரி, சி மாதிரி, டி மாதிரி, இ மாதிரி, எஃப் நான் ஜியில் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா ஜி வந்து அதுக்கு பொறுப்பு இல்லையே நீங்க சொல்ல முடியாது. நடுவில் பிசிடிஇஎஃப் இத்தனை பேர் இருந்தாலும் இது ஏ பஞ்சமி நிலமாக இருந்தது என்றால் ஜி வரைக்கும் உள்ள அத்தனை டிரான்சாக்சனும் செல்லாது சட்டப்படி. இப்போ திமுக ஆட்சியில் இருக்கு, அதனால இந்த கேள்வி வருது சார். ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டா கூட ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல இதற்கான டாக்குமெண்ட் இருக்குல்ல, ஒரு குறிப்பிட்ட சர்வே என்ன போட்டோம் அப்படின்னோம்னா அது 1947 இருந்து என்ன டாக்குமெண்ட் ஆயிருக்குன்றதை எடுக்க முடியுமா, தகவல் பெற முடியுமா? இல்ல, தகவல் வந்து பெற முடியுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு கேள்வி ஆமாம் முடியும். கொடுத்துருவோமா, கொடுத்து நாங்க மாட்டிப்போமா? இது வந்து ஏதோ வந்து அந்த கட்சி தான் பண்ணிச்சுன்னு சொல்லலைண்ணா. சிறுதாவூர் பங்களாவும் பஞ்சமி நிலத்தில் கட்டப்பட்டது என்று ஒரு குற்றச்சாட்டு வந்தது. சிறுதாவூர் நினைக்கிறேன், சிறுதாவூரா பையனூரா, சிறுதாவூர் தான் நினைக்கிறேன். அப்போ இது வந்து நீங்க வந்து திமுகவோ அதிமுகவோ இல்லை யாரோ அரசியல்வாதிகளோ செய்யும்பொழுது இது விளம்பரம் பெறுகிறது. இதே மாதிரி பொதுமக்களுக்கிடையே கூட வந்து பஞ்சமி நிலங்கள் வந்து கைமாறி இருக்கும், வணிகர்களிடையே சாதாரண மக்களிடையே மாறி இருக்கும். அதுவும் தவறுதான். ஆனால் சமூக நீதியை வந்து பேசுபவர்கள், சமுதாயத்தில் வந்து நாங்க தான் வந்து சமுதாய தர்மத்தை பாதுகாப்பவர்கள் என்று பேசும் அரசியல்வாதிகளே அந்த குற்றங்களை செய்யும்போது, இப்ப நீங்க வந்து ரவுடி ஒரு கொலை செய்தான், கற்பழிச்சான் அப்படிங்கும்போது அவன் ரவுடி, கற்பழிப்பான், அதுக்கான தண்டனை, அதுக்கான சட்ட. ஒரு போலீஸ்காரன் அதை செய்யும்போது அந்த குற்றத்துடைய தன்மை வேறுபடுகிறதா இல்லையா, இன்னும் தீவிரமடைகிறதா இல்லையா? சட்டத்தை, குற்றத்தை தடுக்க வேண்டிய ஒரு காவலர் வந்து அவரே அந்த தப்பு பண்றாரு. ஒரு டிஜிபி வந்து தனக்கு கீழே இருக்கிற எஸ்பியை வந்து கைப்பிடிச்சு இருக்கிறாருன்னா அது வந்து பாலியல் தொந்தரவு கொடுக்கிறார்னா, சாதாரணமாக தெருவில் போகும்போது ஒரு பெண்ணை கையப்படுத்தி இழுப்பதை விட டிஜிபி இழுப்பது வந்து 100 மடங்கு அதிகமான தீவிரமுடைய குற்றமா இல்லையா? வீரியம் இருக்கிறதா அந்த குற்றத்துல? இவருக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை போல 10 மடங்கு தண்டனை அங்க கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் சட்டத்தை பாதுகாப்பதற்காக படித்து பதவி பெற்று சம்பளம் பெறுகிறீர்கள். இதைத்தான் நம்ம சொல்றோம். அப்போ அறிவாலயம் வந்து பஞ்சமி நிலமா அப்படின்னா கேட்க வேண்டியவங்க எல்லாம் கேட்கல, திருமாவளவன் கேட்கல. அவர் 6 சீட்டை 8 சீட் ஆக முடியுமா, 10 சீட் ஆக முடியுமான்றது கவலையில் இருக்காரே தவிர இதை கேட்டா இருக்கிறது 6 போயிருமோன்ற கவலை அவருக்கு. ஆக நீங்க அறிவாலயம் கட்டினீங்க, அதெல்லாம் எல்லா கட்சியிலையும் இது நான் வந்து ஏதோ அறிவாலயம் மட்டும்தான் வந்து பஞ்சமி நிலத்தில் வந்து தமிழ்நாட்டிலேயே கட்டப்பட்டு அப்படின்னு நான் சொல்லலை. அந்த பக்கமும் ஒரு உதாரணம் சொன்னேன். நமக்கு தெரியாத உதாரணங்கள், வணிகர்கள், எத்தனையோ இயக்கங்கள், எத்தனையோ சாதாரண மனிதர்களோட இது பண்ணியிருக்கலாம். இதுல பண்றவங்கள நிறைய பேர் வந்து இது முன்னால பஞ்சமி நிலமா இருந்ததுன்னு தெரியாமையே கூட பண்ணிருக்கலாம். நான் உங்ககிட்ட நிலம் வாங்குறேன், உங்களுக்கு முன்னால 4 பேருக்கு முன்னால அது பஞ்சமி நிலமா இருந்ததுன்னு எனக்கு எப்படி தெரியும்? தெரியலன்னு வைங்க, நான் இன்னசென்ட்டா வாங்கலாம். ஆனால் ஒரு சமுதாய தர்மத்தை நாங்கள் வந்து சமூக நீதியை கொண்டு வருவோம், நாங்கள் தான் வந்து சமூக நீதியை வந்து கொண்டு வந்தவர்கள் என்று பேசுபவர்கள் இதை செய்யும் போது எல்லாமே ஏங்க, சாதாரண சோப்பை நான் வந்து எங்க வீட்டுல வந்து நான் வந்து லக்ஸ் சோப்பை யூஸ் பண்றேன். யாராவது எவனாவது ஒருத்தர் வந்து அதை பார்த்து நான் லக்ஸ் சோப்பு யூஸ் பண்றேன்னு சொன்னா நீங்க உடனே வாங்குவீங்களா? ஒரு நடிகை வந்து பிரபலமான நடிகையை வந்து டிவியில தோன்றி நான் லக்ஸ் சோப்பு உபயோகிக்கிறேன் அப்படின்னு ஒரு மியூசிக்கோட அந்த தண்ணியில குளிக்கிற மாதிரி வந்ததுன்னா லக்ஸ் சோப்பு எல்லாரும் வாங்குறான்னா, அப்போ அந்த 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 லக்ஸ் சோப்புக்காக லக்ஸ் சோப்பு வாங்கலாவன், அந்த நடிகை லக்ஸ் சோப்பு வாங்குகிறார். உண்மையிலேயே வந்து சோப்பு வாங்குறாரா இல்லையான்னு கூட தெரியாது, ஆனால் அதற்காக வாங்குகிறார்கள். அப்ப அந்த பொறுப்பில் இருப்பவர்கள் நீங்கள் தவறு செய்யலாமா? உள்ளூர்ல எத்தனையோ இடத்துல திருட்டு போச்சுங்க. எங்க ஊர் போலீஸ்கார் வந்து 2 பைக்கை திருடிட்டாரு. எத்தனையோ திருடுறான், இந்த போலீஸ்கார் திருடினது போய் பெருசு பண்றீங்களே இப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட் பேச முடியுமா? அப்படித்தான் நம்ம சொல்லுவது. சட்டத்தையும் சமூக நீதியையும் பாதுகாப்பதாக சொல்லிக் கொள்பவர்கள் தவறு செய்யலாமா? இல்லை, நீங்கள் செய்யவில்லை, அந்த குற்றச்சாட்டுகள் உண்மை இல்லை, புகாரில் உண்மை இல்லை என்றால் நிரூபியுங்கள். இவ்வளவுதான் நம்ம சொல்றது. இப்போ ஸ்டாலின் வந்து சட்டையை கிழிச்சிட்டாங்கன்னு சொன்னாரு, வெளியில வரும்போது சட்டை கிழிஞ்சு வந்துச்சு. அதிமுக எடப்பாடி என்ன சொன்னாரு? இல்ல, அவர் சட்டையை அவரே கிழிச்சுக்கிட்டாருன்னு சொன்னாரு. அது அதிமுக காரங்க சொன்னது, நமக்கு தெரியாது. உண்மையிலேயே அதிமுகவினர் வந்து ஸ்டாலின் அவர்களுடைய எதிர்கட்சி தலைவருடைய சட்டையை கிழித்திருந்தால் தவறு என்றுதான் சொல்லுகிறோம் நம்ம. அவரு சட்டை கிழிச்சா தப்பில்லை அப்படி சொல்ல.
கிழித்திருந்தால் தவறு. ஆனா அங்க என்ன பிரச்சனை, அங்க சிசிடிவிலாம் கிடையாது. இவரை கேட்டா அவங்க கீச்சாங்கிறாரு, அவங்க வந்து இவரை கீச்சிட்டாருன்னாங்க. அன்னைக்கு வந்து என்னாச்சு, நம்ம ஆட்டுக்கு தாடி எதற்கு, ஆளுநர் எதற்குன்னு பேசின அந்த வித்யாசாகர் ராவ் என்கிற ஆளுநரிடம் போய் கிழிஞ்ச சட்டையோட போனாரு. நான் கூட பேசியிருக்கேன். டெய்லர் கடைக்குள்ள போனோம், வித்யாசாகர் ராவ் கவர்னர்கிட்ட ஏன் போனார், அங்கன்னா டெய்லர் ஷாப்பா நடத்துறாங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஆளுநர் வந்து முக்கியமானவராகப்பட்டார். இப்பொழுது ஆளுநர் வந்து தேவையில்லை என்று படுகிறது. இப்பவே பாருங்க, ஆளுநர் வந்து நீங்க வந்து ஒரு முடிவெடுக்கல அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு மசோதா அனுப்புறாங்க. அந்த மசோதாவுக்கு அவர் முடிவு எடுக்கணும், அவர் அனுப்பல, ஜனாதிபதிக்கு பரிந்துரை பண்ணிட்டாரு, இல்ல வந்து கிடப்பில் போட்டு விட்டார். ஆளுநரை நீக்க வேண்டும். 2 பேர் வழக்குல தீபத்தூண்ல ஏத்தணும்னு சொல்லி ஒரு வழக்கு வருது. அரசுல இருந்து வந்து அது ஏத்தக்கூடாது, அந்த இடத்துல ஏத்தக்கூடாதுன்னு சொல்லி அரசு அறநிலையத்துறை சொல்லுது. 2 பக்கமும் 2 வாதம் பிரதிவாதம். ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுக்கிறார். அங்க அவர் முடிவு எடுக்கல அப்படிங்கிறதுனால ஆளுநரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும். இங்கே அவர் முடிவு எடுக்கிறாரு. இவரோட முடிவு வந்து ஒரு நீதிபதி எடுக்கும் முடிவு சரியா தவறா என்பது வந்து இன்னொரு நீதிமன்றம், அதற்கு மேல் உள்ள நீதிமன்றம் தான் வந்து அது வந்து சொல்ல முடியுமே தவிர ஒரு சட்டமன்றமோ பாராளுமன்றமோ கூட சொல்ல கருத்து தெரிவிக்க முடியாது. ஒரு நீதிபதி தவறான தீர்ப்பு கொடுத்திருக்கலாம், தவறு என்று உங்கள் கருத்திலோ என் கருத்திலோ இருக்கலாம். அப்ப நம்ம ஒரே வழி மேல்முறையீடு. மேல்முறையீடு அதுக்கு மேல உச்ச நீதிமன்றம் அதே தான் சொல்லுதா, முடிஞ்சு போச்சு. அப்ப ஆளுநருக்கு வரும்போது அவர் முடிவெடுக்கவில்லை என்றால் வந்து அவரை நீக்கணும். ஒரு நீதிபதி வந்து அவருக்கு வழங்கப்பட்ட வழக்கு விவரங்களை வைத்துக்கொண்டு அவர் ஒரு தீர்ப்பு கொடுக்கிறார். அவருக்கு கொடுக்கப்பட்ட விவரங்கள் சரியா இல்லையா என்பது வழக்கின் தன்மையை பொறுத்தது. சரியில்லை என்பது உங்களுடைய அபிப்பிராயமாக இருந்தால் தவறில்லை, மேல்முறையீட்டிலே அது தள்ளுபடி பண்ணிட்டாரு ஜெயச்சந்திர ராமர். இதுதான் நம்ம சொல்றது. ஆக விஜய் அவர்கள் வந்து நம்ம சொல்றது வந்து அவர் என்ன பண்ணுவாரு, அவர் கட்சியினர் பண்றாங்க, திமுகவினர் வந்து அப்படிதான் வந்து போலீஸ்காரங்க ட்ரெஸ் போட்டா வந்து பின்னால வந்து கிள்ளதான் கிள்ளுவாங்க, அது வந்து இயல்பாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள ஈர்ப்பு, இப்படிலாம் பேச ஆரம்பிச்சா சமுதாயம் எப்படி, சமூக ஒழுக்கம் என்பது எப்படி நடக்கும்? இதை வந்து நீங்க வந்து இதை நியாயப்படுத்தினால் சமூக விரோதிகளோடு நியாயப்படுத்துபவர்களும் சமூக விரோதிகள் ஆகி விடுவார்கள். ஜெயலலிதாவின் புடவையை பிடித்து இழுத்தது வந்து காரணம் என்னவா இருந்தாலும் இழுத்தது தவறு என்று சொல்லும்போது, இழுத்தால் என்ன தவறு என்று நீங்கள் கேட்டால் உங்களை இந்த சமூகம் வித்தியாசமாகத்தான் பார்க்கும். அப்படி கேட்கல சார். இல்ல கேட்டால்னு சொன்ன சார், நீங்க ஒன்னா இந்த பக்கம் கொடுத்து வரீங்க, அந்த பக்கம் இல்ல கேட்டால் அப்போ உங்களையும் வந்து சமூக விரோதியா தான் பார்ப்பாங்க. தவறை தவறு என்று சொல்ல வேண்டும். ஜெயலலிதா செய்திருக்கும் தவறுகளையும் நாம் வந்து அரசியல் ரீதியான தவறுகளையும் சுட்டி காட்டி இருக்கிறோம். அரசியல் தமிழ் அரசியல்ல கொடநாட்டுல சும்மா போய் நீங்க 2 மாசம் வந்து ஓய்வு எடுத்து படுத்துக்கிறதுக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கீங்க, பேசாம ரிசைன் பண்ணிட்டு அரசியல்ல இருந்து ஓய்வு எடுங்கன்னு எழுதுனா அதெல்லாம் கோச்சிக்கிட்டாங்க. நான் எழுதுனேன்னு என்கிட்ட அதிமுகல இருந்து வந்து அதை எப்படி நீங்க எழுதுவீங்கன்னு. ஆமா, போய் படுத்துக்கிறாங்க, ஓய்வு எடுத்துக்கிறாங்க. போராட்டம்னா சென்னையில் போராட்டம்னு அறிவிச்சுட்டு கொடநாட்டில் வந்து சும்மா ஒரு 100 பேர் வச்சுக்கிட்டு இதான் போராட்டம் சொல்லி நடத்துகிறாங்க. கொடநாட்டில் 100 பேர் வச்சு போராட்டம் பண்ணுறதுக்கு பேர் போராட்டமா? அது வந்து யார் பண்ணணும்? கொடநாட்டில் உள்ள உள்ளூர் அதிமுக நிர்வாகி செய்ய வேண்டிய 100 பேர் வச்சு பண்ணுறது. ஜெயலலிதா என்ற ஆளுமை போராட்டம் நடத்தும் போது 100 பேரை வச்சு கொடநாட்டில் போராட்டம்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறது வந்து ஃபோட்டோ ஆப் அப்படின்னு என்னோட பத்திரிகையில் எழுதினேன். வந்து இந்த பக்கம் கருணாநிதி, அந்த பக்கம் இதெல்லாம் இல்லை. எல்லா பக்கமும் எது வந்து தவறு, எது நியாயம் விமர்சனம். கருணாநிதி அவர்கள் வந்து முதல்வராக இருக்கும்போது, ஸ்டாலின் துணை முதல்வராக இருக்கும்போது, ஒரே மேடையில் உட்கார்ந்து இருக்கும்போது நான் பேசுறேன், எனக்காக தலைவர் என்ற முறையில் அவர் வந்து இறுதியாக பேசுகிறார் ஒரு நாடக விழாவில். தமிழக அரசியல் பத்திரிகையுடைய நான் பிரதம ஆசிரியர், அதிபர். இந்த திமுக கலைஞர் தலைமையிலான திமுக ஆட்சியின் மீது எனக்கு 108 விமர்சனங்கள் இருந்தாலும் 108 என்ற ஆம்புலன்ஸ் திட்டத்தை கொண்டு வந்தது மிகச்சிறந்த திட்டம் என்று பாராட்டினேன். அப்ப அவரும் வந்து மரியாதையுடன் பெருந்தன்மையுடன் வந்து அதை பாராட்டியதற்கு மிக்க நன்றின்னு சொன்னார். அப்போ நீங்க வந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, எதை பாராட்ட வேண்டுமோ நல்ல விஷயங்களை பாராட்டுவோம், தவறுகளை சுட்டி காட்டுவோம். இதுதான் வந்து மீடியாவுடைய எதிர்கட்சிகளுடைய எதிர்கட்சிகள் அரசியல் வருது, நமக்கு அரசியல் இல்லை, நான் எந்த கட்சியையோ இயக்கத்தையோ சார்ந்தவன் இல்லை.
நான் இந்த பக்கம் பேசுனா சங்கிம்பாங்க, அந்த பக்கம் பேசுனா சீமான் சொம்பும்பாங்க, இல்லைன்னா திமுக பொட்டி வாங்கிட்டாம்பாங்க, இல்லைன்னா எடப்பாடி அமௌண்ட்ல மணி ஆர்டர் அனுப்புறாருன்னுவாங்க. இவ்வளோ பேர் மணி ஆர்டர்லாம் அனுப்பிச்சிருந்தா, ஐயா நான் பத்திரிக்கை என் சொத்தை, நான் சம்பாதிச்ச சொத்தை விற்று பத்திரிக்கை நடத்தணுவேன். நான் ஊரார்கிட்ட வசூல் பண்ணி பிளாக்மெயில் பண்ணி பத்திரிக்கை நடத்தலை. பத்திரிகை வட்டாரத்தில் கேட்டால் தெரியும், விலைக்கு வாங்க முடியாத அளவுக்கு நான் வந்து இருந்தேன். எதுக்காக சொல்றேன்னா, விஜய் வந்து நல்ல வளர்ச்சி அடைய வேண்டும், அரசியலில் அவர் இன்னும் முதிர்ச்சி பெற வேண்டும், அவருடைய தொண்டர்களை அவர் வந்து ஒரு கட்டுக்குள் சரியாக கொண்டு வந்தால்தான் அவரை பற்றிய வெளியில இமேஜ் நல்லபடியா இம்ப்ரூவ் ஆகும். புதிய மாற்றம் வரணும். இப்ப இருக்கிற திமுக அதிமுக தாண்டி புதிய கட்சிகள் உள்ள வரணும். தமிழ்நாட்டில் மேலும் மேலும் நல்ல மாற்றங்கள் வரணும். திமுக அதனால போகணும்னு நான் சொல்லலை, அதிமுக போகணும் அப்படிலாம் சொல்லலை. மாற்றங்கள் வர வேண்டும் என்றால் அந்த மாற்றம் ஏமாற்றமாக இருந்து விடக்கூடாது, தடுமாற்றமாக இருந்து விடக்கூடாது என்பதுதான் என்னுடைய வாதம். விஜய் வந்து காளிங்கராயனை பற்றி பேசுனீங்களா, அவன் நன்றி. ஆனால் அதே சமயத்தில் முழுதாக தெரிந்து கொண்டு பேசுங்கள். ஈவேரா பெரியார் தான் வந்து பிரதிநிதித்துவ இதை வந்து கொண்டு வந்தார், வகுப்பு வாரி அப்படின்னு சொல்லாதீங்க, தவறான செய்தி. கொண்டு வந்தவர் சுப்பராயன் என்கிற கவுண்டர், திருச்செங்கோட்டுக்காரர், ஒரு பாரம்பரியமிக்க வாரிசு அரசியல் இருந்திருக்காரு. இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் பேசுனீங்கன்னா நல்லா இருக்குமே. எதுக்காக சொல்றோம்? குற்றஞ்சாட்டத்துக்காக சொல்ல. நீங்க சுப்பராயனை பத்தி இப்ப நான் சொல்ற இவ்வளவு விவரங்கள் அங்க போய் அந்த கொங்குமன்ல நின்று பேசியிருந்தீங்கன்னா, திருச்செங்கோட்டு ஈரோட்டில் நின்று பேசியிருந்தீங்கன்னா, சுப்பராயர் கவுண்டர் இனத்தை சேர்ந்தவர், கொங்கு வேளாளர். அவரை பற்றி புகழ்ந்து பேசியிருந்தால் லாபம் யாருக்கு? திருசக்தியாருக்கா விஜய்க்கா? இப்போ சொல்றது நான் விஜய் விமர்சனம் பண்றேன்னு சொல்றேன்னா, விஜயுடைய வளர்ச்சிக்காக சொல்றேன். பல கேள்விகள், உண்மையிலே உங்களுடைய ஸ்டைல்ல கருத்துக்களோடு அந்த நையாண்டியும் சேர்ந்த பல தகவல்களை பகிர்ந்து கொண்டீங்க. தகவலுக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். நேர்களை மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட. நன்றி நேர்களே.